இந்த கதையில. ஒரே நேரத்தில் எனது 3 அண்ணியகளையும். எப்படியெல்லாம் ஓல் போட்டேன்னு சொல்லுறேன் கேளுங்க. எங்கள் ஊர் பெண்கள் மற்றும் ஆண்டிகள் எல்லாம் கருப்பாக இருந்தாலும் சும்மா கும்முன்னு இருப்பாங்க. அதுவும் பட்டு புடவையில் பார்த்தாலே மூடேறும். எங்கள் ஊர்ல கல்யாணம் என்றால் வீட்டு அருகில் பந்தல் போட்டுத்தான் எல்லாம் நடக்கும். நான் இதற்காக தான் ஊருக்கு வந்தேன். எல்லா பெண்களையும் வேடிக்கை பார்த்தேன். அப்போது என் பெரிய அண்ணி வீட்டிற்கு வா போகலாம் என்று சொல்லி என்னை கூப்பிட்டார்கள். நானும் போனேன். வழியில் என் 2வது அண்ணியும் வர அவரையும் கூப்பிட அவரும் வந்தார். நாங்கள் வீட்டிற்கு போற வழியில் அங்கு 3ஆம் அண்ணி கல்யாண வீட்டிற்கு கிளம்ப எங்களை பார்த்தவுடன் அங்கு வந்தார். எங்கள் அப்பாக்கள் தனித்தனியாக அரகு அருகில் வீடு கட்டியிருந்தார்கள். எங்களுக்குத்தான் ஊரில் அதிக நிலம், பம்பு செட்டு, அதை சுற்றி வேலியெல்லாம் இருக்கிறது. எங்கள் வீட்டு பெண்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் அங்கு வேலை பார்ப்பார்கள். நாங்கள் வீட்டிற்குள் சென்றோம். அண்ணி கதவை தாழிட்டாள். நான் சோஃபாவில் அமர்ந்தேன். 2வது அண்ணி ஏண்டா கோயம்புத்தூர்ல பொண்ணு இல்லையா என்று கேட்டாள். நான் அதுக்கு என்ன சும்மா லட்டு லட்டா இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஏண்டா இவளுங்களா இப்படி பாக்குறன்னு கேட்க, நான் மலுப்பல்லா அதுவெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லும்போது அவளுங்க கிட்ட என்ன இதையானு சேலைய விலக்கி ஜாக்கெட்டோடு அவ முளைய காட்டுனா. நடு அண்ணி இதையானு குண்டிய காட்டுனா. பெரிய அண்ணி அவளுங்க கிட்ட கிடைக்காத ஒண்ணு இங்க கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அவங்க புடவைய தூக்கி ஜட்டிய கழட்டி போட்டுட்டு டைனிங் டேபிள் மேல படுக்க எங்க சின்ன அண்ணி என் சுண்ணிய பேண்ட்டோட இழுத்தாள். நான் எழுந்திருக்க எங்க சின்ன அண்ணி என் பேண்ட கழட்டி என் சுண்ணிய வெளியில எடுக்க என் சுண்ணி நட்டமா நின்னுச்சு. அதை அவங்க வாயில வச்சு ஈரம் பண்ணி எங்க பெரிய அண்ணி புண்டைக்குள்ள விட்டாங்க. நான் வெறி புடிச்ச நாய் மாதிரி எங்க பெரிய அண்ணி புண்டைய அடிச்சு கிழிசன். திடீர்னு அவங்க எந்த ஒரு அசைவும் இல்லாம இருக்க எங்க நடு அண்ணி அவங்க ஜட்டிய கழட்டிட்டு அதே மாதிரி நிக்க நான் என் சுண்ணிய பெரிய அண்ணி புண்டலிருந்து உருவி நடு அண்ணி புண்டையில சொருகினேன். பிறகு மனசாட்சி பார்க்காமல் அவள் புண்டையில் ஒழுத்தேன். எனக்கு தண்ணி வரும் முன்னே அவளும் உச்சத்தில் இருந்தாள். பிறகு சின்ன அண்ணியை பார்த்தேன். அவள் எனக்கு இன்னைக்கு ஒழுகுது, அதனால இங்க வானு கூப்பிட்டு அவள் வாயை காட்டி இதில் செய் என்று சொன்னாள். ஒரு 10 முறை கூட செய்யல. என் தம்பி தண்ணியை அவள் வாயில் கொட்டினான். அது அவள் வாய் நிறைந்து விட்டது. முழுவதையும் முழுங்கிவிட்டு எத்தனை வருட ஸ்ட்ராக்டா இதுன்னு கேட்க எனக்கு அப்போதுதான் குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. நான் டக்குன்னு என் பேண்ட்டை மாட்டிக்கிட்டு கல்யாண வீட்டிற்கு ஓடிவிட்டேன். அங்கு போய்தான் நான் எவ்வளோ பெரிய தவறு செய்திருக்கேன் என்று வருந்தினேன். பிறகு மாலை கோவை போகும்போது அண்ணி மற்றும் பெரியம்மா என்று யாரிடமும் சொல்லாமல் வந்துவிட்டேன். 1 மாதம் கழிச்சு ஒரு சனிக்கிழமை மதியம் அம்மா கால் பண்ணி எங்க அத்தை இறந்து விட்டதாக சொன்னாள். நான் நாளை சண்டே தானே போயிட்டு வரலாம்னு கிளம்பி போனேன். நைட்டு ஒரு 2 மணிக்கு அங்க போனேன். என்ன முதலில் பார்த்தது பெரிய அண்ணிதான். என்னை பார்த்தவுடன் அம்மா போய் சாப்பிட சொல்ல சின்ன அண்ணி வந்து சாப்பாடு போட்டாங்க. நான் அவங்க முகத்தை பார்க்கவே இல்ல. ஆனா அவங்க என்னடா வெட்கமான்னு கேட்டாங்க. நான் அது எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு எங்க அண்ணி, அன்னைக்கு என்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு விடமாட்டேன்னு சொல்ல நான் அவங்க முகத்தை பார்த்தேன். நீ சாப்பிட்டு முடித்து விட்டு ஸ்டோர் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் சாப்பிடும்போது எல்லாம் போலாமா வேணாமான்னு தான் ஒரே சிந்தனை. பிறகு என் மனம் சொன்னுச்சு அவங்க கிண்டல் பண்றாங்கன்னு. இருந்தாலும் கை கழுவி விட்டு ஸ்டோர் ரூம் போனேன். திடீர்னு யாரோ என் கையை பிடித்து இழுத்து இவ்வளவு நேரமானு சொல்லி கதவை மூடினார்கள். அது என் சின்ன அண்ணி. என்னை இழுத்து கொண்டு ஒரு ஸ்லாப் மேல் அவர்கள் உட்கார்ந்து என் பேண்ட்டை கழட்டி என் சுண்ணியை எடுத்து அதுல எச்சில் துப்பி 2-3 தடவை முன்னும் பின்னும் அசைத்தாள். பிறகு அவள் புடவையை மேலே தூக்கி அவள் புண்டைய காட்டினாள். பிறகு என் சுண்ணியை அவள் புண்டைக்கு உள்ள விட்டா. நான் மாங்கு மாங்குன்னு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு குத்தினேன். நான் உச்சமடைந்து பார்க்கும்போது சின்ன அண்ணி கையை கடித்து கொண்டு சாய்ந்திருந்தாள். நான் அவளை எழுப்ப அவள் நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொன்னாள். நான் வெளியில் போய் என் மச்சான் மற்றும் நண்பர்களை பார்த்தேன். பிறகு நல்லா குடித்து விட்டு ஸ்டோர் ரூம் போய் படுத்தேன். யாரோ என்னை எழுப்புவது போல் இருந்தது. பொழுது விடிந்து விட்டது என்று எழுந்திருக்க முயற்சி பண்ணுனா. முடியல. என்னன்னு பார்த்தா என் மேல என் நடு அண்ணி உட்கார்ந்து இருந்தாள். என்னன்னு கேட்டேன். அதற்கு அவளை மட்டும் செஞ்சு அனுப்பியிருக்க, அப்போ நானும் ஒரு ரவுண்டு போகிறேன்னு சொல்லி என் பேண்ட் கழட்டி என் சுண்ணிய வாயில வச்சு ஈரம் பண்ணினாள். பிறகு அவள் ஏறி உகந்து குதிரை ஒட்டுனா. ஒரு 20 நிமிஷம் மனசாட்சியே இல்லாம செஞ்சா. அவள் உச்சம் அடைஞ்சி என் மேலே இருந்து இறங்கினா. இன்னும் உச்சம் அடையலன்னு சொன்னேன். அவ கைய வச்சு வேகமா செஞ்சு கஞ்சிய வாயில குடிச்சா. உங்க யாருக்கும் மூடியத்தி நிறுத்தி நிதானமாக செய்ய தெரியதான்னு கேட்டேன். அதுக்கு உன்னை மூடியத்தி சூடியத்தி செய்ய இது இடம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு நேரம் அமையும்.